மதுரைக்கு அருகில் உள்ள ஒரு சிறிய கிராமத்தில் வாழ்ந்தாள் ஆனந்தி. காலையில் சூரியன் உதிக்கும் முன்னே அவள் எழுந்து விடுவாள். பசுமையான வயல்கள், மலை ஓரம், ஆட்டின் மணி சத்தம், அவளின் உலகமே அது. ஆனந்தி தினமும் தனது 30 ஆடுகளை மேய்க்க மலைப்பாதைக்கு செல்வாள். கருப்பு நிற சேலை, நீளமான முடி, சிரித்தால் கன்னத்தில் விழும் குழி கிராம இளைஞர்களின் மனதை கவர்ந்திருந்தது. ஒரு நாள் நகரத்திலிருந்து அருண் என்ற இளைஞன் கிராமத்துக்கு வந்தான். அவன் தனது தாத்தாவின் நிலத்தை பார்க்க வந்திருந்தான். வெள்ளை சட்டை, மெதுவான பேச்சு, அமைதியான குணம். ஆனந்தி அவனை முதலில் பார்த்த உடனேயே ஏதோ புதுமையான உணர்வு வந்தது. மலைப்பாதையில் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த ஆனந்தியை பார்த்த அருண், இந்த வழி பெரிய ஏரிக்கு போகுமா என்று கேட்டான். ஆனந்தி சிரித்தபடி, நீங்க நகரக்காரங்க போல இருக்கீங்க, இந்த மலைப்பாதை தெரியாம போனால் திரும்ப வர முடியாது என்றாள். அந்த நாள் முதல் அருண் தினமும் அவளை பார்க்க ஒரு காரணம் தேடினான். சில நேரம் தண்ணீர் கொண்டு வருவான், சில நேரம் ஆட்டுக்குட்டிகளை தூக்கி விளையாடுவான். ஒரு மாலை மழை பெய்தது. இருவரும் பழைய ஓலை குடிசையில் மழையை தவிர்க்க நின்றனர். மின்னல் வெளிச்சத்தில் ஆனந்தியின் முகத்தை பார்த்த அருண் அமைதியாக சொன்னான், நீ சிரிக்கும் போது இந்த மலக்காடே வேற மாதிரி தெரியுது. அந்த வார்த்தை ஆனந்தியின் மனதை வருடியது. அவள் முதல் முறையாக வெட்கப்பட்டாள். ஆனால் கிராமத்தில் சிலருக்கு இந்த நட்பு பிடிக்கவில்லை. நகரத்துக்காரன் விளையாடிட்டு போயிடுவான் என்று கிசுகிசுக்கள் ஆரம்பமானது. அதை கேட்ட ஆனந்தி மனம் உடைந்தாலும் அருண் மீது இருந்த நம்பிக்கை குறையவில்லை. அந்த இரவு மலை சத்தத்தில் அவள் தூங்காமல் ஒரே ஒரு கேள்வியை நினைத்து கொண்டிருந்தாள். அருண் உண்மையிலேயே என்னை காதலிக்கிறானா? அடுத்த சில நாட்கள் அருண் வரவில்லை. ஆனந்தி தினமும் மலைப்பாதையை பார்த்து கொண்டே இருந்தாள். ஆடுகளை மேய்த்தாலும் மனம் அமைதியாக இல்லை. ஒரு மாலை அவள் தனியாக காட்டுப்பாதையில் சென்றபோது திடீரென சிலர் அவளை சுற்றிவிட்டனர். அருகிலிருந்த ஊர்க்காரர்கள், நகரக்காரனோட சுத்திரியா என்று கேலி செய்தனர். ஆனந்தி பயந்து போனாள். அப்போது திடீரென அருண் அங்கே வந்தான். கோபமாக அவர்களை தடுத்தான். அவளை யாரும் தொந்தரவு பண்ணக்கூடாது என்று சத்தமாக சொன்னான். அந்த நிமிடம் ஆனந்தியின் கண்களில் கண்ணீர் வந்தது. அவள் மீது இவ்வளவு அக்கறை கொண்டிருப்பான் என்று நினைக்கவில்லை. அந்த சம்பவத்திற்கு பிறகு இருவரும் இன்னும் நெருக்கமானார்கள். ஒரு நாள் மாலையில் மலை உச்சியிலிருந்து சூரிய அஸ்தமனத்தை பார்த்து கொண்டிருந்தனர். குளிர்காற்றில் ஆனந்தியின் முடி அருணின் முகத்தை தொட்டது. அவன் மெதுவாக அவளது கையை பிடித்தான். நான் திரும்ப நகரத்துக்கு போகணும், ஆனா உன்னை விட்டு போக முடியல என்றான். ஆனந்தி கண்களை கீழே குனிந்தாள். நானும் என்று சொல்லிவிட்டு அமைதியாக நின்றாள். அந்த மாலை அவர்கள் முதல் முறையாக ஒருவரின் மனதை ஒருவர் புரிந்து கொண்டனர். ஆனால் அந்த சந்தோஷம் நீண்ட நேரம் நிலைக்கவில்லை. அருணின் வீட்டிலிருந்து அவனை உடனே சென்னை வர சொல்லி அழைப்பு வந்தது. குடும்பம் அவனுக்கு வேறு திருமணம் பார்க்க தொடங்கியிருந்தது. அதை கேட்ட ஆனந்தி உள்ளுக்குள் உடைந்து போனாள். அருண் அவளை பார்த்து, நான் திரும்பி வருவேன், உன்னை விட்டு போக மாட்டேன் என்றாலும் அவளின் மனதில் ஒரு பயம் இருந்தது. நகரம் அவனை என்னிடமிருந்து பிரித்து விடுமோ? ஒரு மாதம் கடந்தது. அருணிடமிருந்து எந்த தகவலும் இல்லை. ஆனந்தி தினமும் மலை மேல் நின்று அவன் வரும் பாதையை பார்த்தாள். கிராமத்தார் மீண்டும் பேச ஆரம்பித்தனர். பார்த்தாயா, நகரத்துக்காரன் ஏமாத்திட்டான். அந்த வார்த்தைகள் அவளை வதைத்தன. ஒரு மாலை மழை பெய்து கொண்டிருந்தது. ஆனந்தி தனது ஆடுகளை குடிசைக்குள் அடைத்து கொண்டிருந்தாள். அப்போது தூரத்தில் ஒரு ஜீப் வந்து நின்றது. அதிலிருந்து அருண் இறங்கினான். முழுக்க நனைந்தபடி அவள் அருகே ஓடி வந்தான். ஆனந்தி என்று அவன் அழைத்த குரலில்
அவள் கண்கள் கலங்கின. அவன் கையில் ஒரு தாலி இருந்தது. என் வீட்டில் எல்லோரிடமும் சண்டை போட்டேன். நான் காதலிக்கிறவள் நீதான் என்றான். ஆனந்தி நம்ப முடியாமல் பார்த்தாள். மலை சத்தத்துக்குள் அந்த சிறிய ஆட்டு குடிசையிலேயே அவர்கள் திருமணம் நடந்தது. அருகில் நின்ற ஆடுகளின் மணி சத்தம் கூட அந்த காதலை ஆசிர்வதிப்பது போல இருந்தது. திருமணத்திற்கு பிறகு அருண் கிராமத்திலேயே தங்க முடிவு செய்தான். இருவரும் சேர்ந்து ஆட்டு பண்ணை அமைத்தனர். காலையில் ஆனந்தி ஆடுகளை மேய்க்கச் செல்லும்போது அருணும் அவளுடன் நடந்து செல்வான். ஒரு நாள் ஆனந்தி சிரித்தபடி கேட்டாள், நகர வாழ்க்கை மிஸ் ஆகலையா? அருண் அவளது தோளில் கை வைத்தபடி சொன்னான், இந்த மலை, இந்த மலை, அதைவிட முக்கியமா நீ இருக்க, எனக்கு இதுவே வாழ்க்கை. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.